ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குயின் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. 4 முட்டை எடுத்து வேக வச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோங்க. அது 4 முட்டை எடுத்து உருளைக்கிழங்கு ஒன்று வந்து வேக வச்சிட்டாங்க. அதோட ஒரு வானொலி வச்சு வானொலி சூடானோன்னு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய்ங்க, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு அரை ஸ்பூனு, வரமிளகாய்ங்க, வரமிளகா ஒரு 4 வரமிளகா போட்டுக்கிறேங்க. அதோடு நம்ம தேங்காய் வந்துங்க ஒரு அரை மூடி போட்டிருக்கிறேங்க திருகி. அதையும் நல்லா வணக்கி ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஆறுன பிறகு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் அதே வானலியில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க. நான் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானுன்னு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பிரிஞ்சி இலை 1, 2 பட்டை, 2 கிராம்பு. தாளிக்கும் போது அது போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. எண்ணெயிலேயே போட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லா வருங்க. வெங்காயம் வந்துங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயங்க நல்லா கட் பண்ணி போட்டுங்க. 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. நீங்கள் பொடியாக வேணாலும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயம் வணங்குங்க. முட்டையில் நம்மளுக்கு அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததுங்க. முட்டை சும்மாவே வேக வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. இவ்வளோ பயனுள்ள முட்டை குழம்ப செஞ்சிடலாங்க. நல்லா வெங்காயத்துக்குலாம் நல்லா வணங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அதாவதுங்க இஞ்சி வந்து 1 இன்ச் அளவு எடுத்துருக்கேன். 4 பல் பெரிய பூண்டு நல்லா தட்டி எடுத்து அதையும் ஆட் பண்ணிட்டேங்க. அதோடு வந்துங்க நம்ம நறுக்கி வச்ச 4 தக்காளி சின்னதாக அதையும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்துங்க முட்டை குழம்புல வந்துங்க பயன் என்ன இருக்குன்னா, உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. நன்மை பயப்பதுங்க. புரதம், தாதுக்கள், வைட்டமின்கள்லாம் இந்த முட்டையில் இருக்குதுங்க. தசைகளை வந்து வலுப்படுத்த உதவுங்க. அதே மாதிரி சுவையான மற்றும் ஊட்டமளிக்கும் உணவாகவும் இந்த முட்டை குழம்பு. தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது பாதி வனங்கள் வந்தோடனே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோடு வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்குங்க. அது இல்லாமல் நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு 3 வரமிளகா போட்டிருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை வேக வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. பத்தலினாலும் கடைசியில் நீங்கள் வந்து அதை எடுத்து போட்டுக்கலாங்க. வேணும்னா உப்பு பத்தலினா மறுபடியும் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டணுங்க. குழம்பு நல்லா வணங்கணுங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. இது வந்து சிம்மில் வச்சு வச்சிடலாங்க. அதுக்குள்ளே முட்டை வெந்துருச்சுன்னா சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதில் பச்சை தண்ணி கலந்துக்குங்க. வெந்த பிறகு பச்சை தண்ணி கலந்துட்டு முட்டை அதனோட தோலை எடுத்துடலாங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூனில் தட்டினிங்கனாலே தோல் நல்லா வந்துடுங்க. தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே தக்காளி வணங்கட்டுங்க. முட்டைகளில் உள்ள புரதம் வந்துங்க உடல் வளர்ச்சிக்கும் திசுக்களை பழுது பார்க்கவும் உதவுகிறதுங்க. முட்டை குழம்பில் உள்ள கலோரி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நாள் முழுவதும் தேவையான ஆற்றலை, இன்னைக்குள்ள தேவையான ஆற்றலை வந்துங்க அது கொடுக்குங்க. இதில் வந்து வைட்டமின், தாதுக்கள், கொழுப்புக்கள், ஆரோக்கியமான கொழுப்புக்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வந்துங்க இது வழங்குகிறது. எளிதான செரிமானம், இது எளிதில் செரிமானம் ஆகிருங்க. மேலும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உட்பட அனைவருக்கும் ஏற்றது. நீங்கள் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளெல்லாம் நீங்கள் முட்டை வேக வச்சு தாராளமாக சாப்பிட்லாங்க. நான் 4 முட்டை தான் இருந்ததுங்க. 2வது நாங்கள் 2 பேர் தான். மத்தியானத்துக்கு இது போதுங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. மூடி எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்தால் இந்த தேங்காய், வரமிளகாய், பட்டை, சோம்பெல்லாம் அதில் வந்துங்க பிரிஞ்சி இலையும் சேர்த்திருக்கிறேங்க. அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இது கொஞ்சம் வணங்கட்டுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போதே நம்ம ஒரு 5 நிமிஷம் வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அது 1 டம்ளர் ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா கலக்கி விட்டு
நல்லா தளப்புலான்னு கொதிக்க வரட்டுங்க. அந்த பச்சை வாடைகள்லாம் போகணுங்க. இது வந்துங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்குங்க. உங்களுக்கு 2 நேரம் இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால நான் காலையிலேயே செஞ்சுருவேங்க. காலையில் இப்போ இன்றைக்கி பூரி சுட்டுருக்குறேங்க. முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணி மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க தளப்புலான்னு கொதிச்சிடும். பார்த்திங்களா, இந்த அளவு கொதிக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. மக்களே, செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற பட்டனையும் தட்டிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த முறையில் செஞ்சுருக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுட்டு அப்புறம் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை, ஆளுங்கிற பெல் பட்டனை நீங்கள் தட்டும்போது நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. பூரி ரெடி பண்ணிக்கலாங்களா? இதில் வந்துங்க 1/4 லிட்ரு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டேங்க. பூரி வந்துங்க எடுத்துடலாங்க. அவளுக்கு ஒரு 4 பூரிங்க, எனக்கு ஒரு 3 பூரிங்க, அவ்வளோதாங்க. 7 பூரி தான் நாங்கள் வீட்டில் அவ்வளோதான் சுடுவோங்க. யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு மாவு பிசைஞ்சு கொஞ்சம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா ரெடி பண்ணிடுங்க. அவ்வளோதான். பூரிக்கு காலையில் வேலை முடிஞ்சுதுங்க. பூரிக்கு செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார்